மீனா எல்லாரும் குடிச்சிருக்கிறாங்க, எப்பவும் குடிக்காதவங்களே குடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் குடிக்காமல் இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னதும் ஊதி காட்டி சிரிப்பு காட்டுறாரு. அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக மீனா. அப்புறம் சவாரி இறக்கி விட்ட இடத்துல வந்து ஒரு சில பேர் ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு ஓனர்கிட்ட. அப்போ வந்து சொல்கிறாரு, என் கடையை வந்து மிரட்டி ஏமாற்றி வாங்கிடலான்னு பார்க்குறாங்க இவங்கெல்லாம், டெய்லி வந்து இப்படியே தான் சண்டை போடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னதும், இனிமேல் வரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிடுறாரு முத்து. அப்போ வந்து அந்த சார் சொல்கிறாரு, என் பசங்கள்லாம் அமெரிக்காவில் வெளிநாட்டிலலாம் செட்டில் ஆகிட்டாங்க, இந்த கடையை யார்ட்டையாவது டீலருக்கு விட்டுட்டு நான் வந்து கிளம்பலான்னு பார்த்தா ஒன்றும் அமைய மாட்டேங்குது, இவங்க வேற வந்து மிரட்டுறாங்க கடையை வேணும்ன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓனர் முத்துட்ட. ஏன் இதை நம்ம மனோஜுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கூடாதுன்னு முத்து யோசிக்கிறாரு. இப்போ வீட்டில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு இது பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராங்க மாதிரி நீங்கள் என்ன யோசனை பண்ணுறீங்க அப்படின்னதும் உடனே முத்து சொல்ல வராரு, கேட்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா. இவன் என்ன மளிகை கடை தான் வைக்க சொல்லுவான் அப்படிங்கிறது, அவன் என்ன சொல்ல வர்றான்னு கேளு அப்படின்னு சொல்லி முத்துவோட அப்பா சொல்கிறாரு. உடனே அவர் யாருக்கும் கெடுதல் சொல்ல மாட்டாருன்னு மீனாவும் சொல்கிறாங்க. முத்துவோட அம்மா அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, ஒரு பெரிய ஏசி அதெல்லாம் நிறைய இருக்குது, டிவி எல்லாம் அந்த கடை வந்து டீலருக்கு வருது, நீ வாங்குறியா அப்படின்னு, இது நல்ல ஐடியா இருக்குன்னு ஸ்ருதி ரவியெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுது. திடீர்னு என்ன உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு ஆசை அப்படின்னு, ஆசை இருக்குது, அவன் என் கூட பிறந்தவன் தான், பணத்தை தூக்கிட்டு அவன் ஓடிடக்கூடாதுல்ல, இவன் எங்கேயும் இருந்தால் அப்பாவுக்கும் ஒரு சேஃப்டி, அவன் 15 லட்சம் கையில் வச்சுருக்கிறான், நாளைக்கு 30 லட்சமாக ஆச்சுன்னா அப்பாட்ட வாங்கி 27 லட்சத்தை கொடுத்துருவேல்ல, அப்பாவுக்காகவும் தான் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கடைக்கு எல்லோரும் போகிறாங்க. அப்போ வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. பார்க்குறக்கே கடை பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போகிறப்பையும் சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி முத்துவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி மனோஜ் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. கடை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ வந்து முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, கடை பார்த்தியா உள்ளேயே ஏசி ஃபுல்லாக அப்படின்னது. இவ்வளோ பெரிய கடையாங்க, இது எப்படிங்க இவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் டீலர் உள்ளதாம்மா, கடை மட்டும்தான் மனோஜ் வாங்குறான், மற்றதெல்லாம் அவங்கவுங்க பொருள் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு வர்றாரு. ஸ்ருதி சொல்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு டிவி வாங்கலாங்க நம்ம ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னங்க ஃப்ரிட்ஜ் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் அங்கே இருக்கிற சேரில் போய் வேகமாக உட்காந்துட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணியும் முத்துவோட அம்மாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், என் பையனை அப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. மனோஜ் இப்படி சேரை ஆட்டிக்கிறத பார்த்து முத்து, டே இங்கே வாடா அப்படின்னது. இவன் ஒருத்தன் நம்ம இப்படி உட்காந்துருந்தா இவனுக்கு பொறுக்காதே அப்படின்னு சொன்னதும் ரோகிணி வந்து சொல்கிறாங்க, முத்து எப்படி பேசணும்னு பார்த்து பேசுங்க அப்படின்னதும் உடனே மீனா சொல்கிறாங்க, அவர் தானே இந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அவர் நல்லா இருக்கணும் தானே பண்ணுறாரு, அவரையே நீங்கள் இந்த இடத்துல வச்சு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே ரோகிணிக்கும் முத்துவோட அம்மாவுக்கும் ஷாக் ஆயிடுது. உடனே முத்துவோட அப்பா சொல்கிறாரு, இது வந்து பொது இடம், நம்ம வீடு இல்லை, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீலர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த கடையை வந்து நான் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னது. முத்து சொல்கிறாரு, எனக்கு நிறைய ஐடியா இருக்குங்க, நிறைய மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் எனக்கு தெரியும், நிறைய ஐடியாலாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னது. சரி வாங்க பேசலாம்ன்றது முத்து கிளம்புவார். ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகுது நம்மளுக்கே. அப்போ வந்து ரோகிணியும் மனோஜும் போய் அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களாம் உட்காந்து பேசி அந்த ஓனர்கிட்ட ஓகே பண்ணிவிட்டு உடனே முத்துவோட ரொம்ப எரிஞ்சு விழுந்ததுனால மீனா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா சின்ன வயசில் ரொம்ப பாசமாக தானே இருந்திருப்பாங்க, இப்போ ஏங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு சொல்லுங்கங்க அப்படிங்கிறாங்க. முத்து அண்ணாந்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக்